Hello friends, welcome to Global Public Service Channel. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பவருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 ஸ்டேட்டில் அந்த எஸ்ஐஆரை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை 12 மாநிலங்களில் கொண்டு வந்திருக்காங்க. அது தமிழகத்துக்கும் பொருந்துங்க. இப்போ இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்குமே போயிட்டு, எல்லா ஓட்டர்ஸ் வீட்டுக்குமே போயிட்டு, ஸோ தகுதியற்ற நபர் யாருமே வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடாது. அதேமாரி தகுதியுள்ள எந்த ஒரு குடிமகனும் ஓட்டர் ஐடியிலேருந்து விடுபற்றக்கூடாது. ஸோ புதுசாக சேர்க்கறதுக்கும் சரி, யாராச்சும் முறைகேடாக ஓட்டர் ஐடியில் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க நீக்குவதற்கும் சரி, இந்த ஒரு சிறப்பு தீவிர திருத்தத்தை பார்த்தா இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது இது பார்த்தா தமிழகத்துக்கு நடைமுறைக்கு வந்திருக்குங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு உங்கள் வீடு தேடி பிஎல்ஓ பார்த்தா பூத் லெவல் ஆஃபீஸர் வருவாங்க. அப்போது பார்த்தா ஆதாரை பொறுத்த வரைக்கும் அது பிறந்த தேதிக்கான டாக்குமெண்ட்டோ, இருப்பிட சர்டிஃபிகேட்டுக்கான டாக்குமெண்ட்டோ, அது ஒரு அடையாள சர்டிஃபிகேட்டாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக தான் இருக்கும் அப்படின்ற மாரி இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. ஆதார் கார்டு இஸ் நாட் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் கிடையாது. ஸோ டொமிசைலுக்கான சர்டிஃபிகேட் ப்ரூஃப் கிடையாது, சிட்டிசன்ஷிப்புக்கான ப்ரூஃப் கிடையாது. அது நீங்கள் ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக மட்டும்தான் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலின் போது நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக அதை பயன்படுத்திக்கலாமே தவிர நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக பயன்படுத்த முடியாது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிட்டிசன்ஷிப் இந்திய குடிமகனாக இது பயன்படாது. அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்லி ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், 12 மாநிலங்களில் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வராங்க. அது தமிழகத்திலும் அது ஒரு மாநிலமாக இருக்குதுங்க. இப்போ என்னமான கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அக்டோபர் 28லேருந்து நவம்பர் 3 வரைக்கும் படிவங்கள் அச்சடிப்பு அதிகாரிகளுக்கு பயிற்சி. அதாவது உங்களுக்கு எனிமரேஷன் ஃபார்மாக இருக்கட்டும், எல்லா ஃபார்மே பார்த்தா பிரிண்ட் பண்ணுறாங்க. அதேமாரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பயிற்சியும் பார்த்தா வழங்குறாங்க. அதுக்கான தேதி நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரைக்கும் வீடு வீடாக கணக்கெடுப்பு. ஸோ உங்கள் வீடு வீடாக பார்த்தா கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. சம்மந்தப்பட்ட பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்து புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி செக் பண்ணுறாங்க. எல்லா அப்ளிகேஷனுமே, எல்லா ஓட்டர் ஐடி கார்டுமே செக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு எலிஜிபிள் இருக்குது, 2-3 கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுறாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆதார் லிங்க் பண்ணாதவங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. பெயர் தப்பாக இருக்குது, ஃபாதர் நேம் தப்பாக இருக்குன்னா கரெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தா பண்ணுறாங்க. எவ்ரி இயர் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர அந்த திருத்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. அதனால் எல்லாருமே ஒவ்வொரு ஓட்டர் ஐடியுமே பர்ஃபெக்டாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணலாம். எல்லா இன்ஃபர்மேஷனுமே அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான தேதி நவம்பர் 4 டு டிசம்பர் 4, 1 மந்த் வரையும் டைம் இருக்குது. வீடு வீடாக போயிட்டு எல்லாருக்குமே ஃபார்ம் கொடுத்து எல்லாருக்கும் ரெகுலேஷன் வாங்கணும். எல்லாமே பண்ணுறாங்க, அப்டேட்லாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9. ஸோ இதன் அடிப்பில் அந்த நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ, கரெக்ஷன்ஸ் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறது எல்லாமே அதுக்கான ஒரு டிராஃப்ட் பட்டியலை 9ஆம் தேதி டிசம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஆட்சேபனை இருக்குது அப்படின்னா டிசம்பர் 9லேருந்து ஜனவரி 8 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அந்த நீங்கள் ஒரு லிஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் தப்பாக இருக்குது, இல்லை உங்கள் பேர் விடுபட்டுருக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் திருத்தங்கள் இருக்குது, ஏதாவது ஆட்சேபனை இருக்குன்னா அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக புகாருக்கான சரிபார்ப்பு டிசம்பர் 9லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் ஏதாச்சும் ஆட்சேபனை பண்ணுறீங்க, ஆன்லைனில் திரும்ப கரெக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஃபைனலாக இறுதி வாக்காளர் பட்டியல் 7 பிப்ரவரி 2026 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுறாங்க. மேபி அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் தான் அடுத்த எலெக்ஷனில் எல்லாருக்குமே இருக்க போகுது. ஸோ வீடு தேடி வராங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்து, அதாவது 28/10/2025 இன்று முதல் 2ஆம் கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற உள்ளதால் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இன்று 12 மணிக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் புதிதாக வாக்காளர்களை சேர்க்கவோ நீக்கவோ திருத்தம் செய்யவோ முடியாது அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க.
அவங்களே வீடு வீடாக எப்போ வந்து பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணுறாங்களோ அந்த தேதி கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அதாவது நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலாம். அது வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கு ஒரு டைம் டேபிளாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த சார் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தமிழகத்திலும் செயல்படுத்துகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் எல்லாமே ஃபில்டர் பண்ணுவாங்க. நிறையா வாக்காளரை வந்து பார்த்தா டெலிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2-3 ஓட்டர் லிஸ்ட்டை வந்து பார்த்தா ஒரே பேர்லேயே இருக்கும். ஒரு நம்பர் 2-3 ஓட்டர் ஐடி கார்டும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சார் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதை குறித்து ஒரு பிபிடியை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் பீகாரில் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, 0 அப்பீலில். இப்போ ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் 12 மாநிலங்களில் நடைபெற போது ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் எலக்டர் ஆர்டிகல் 326 படி இந்தியாவில் இருக்கவங்க நீங்கள் வந்து ஓட்டர் ஐடிக்கு எலிஜிபிள். அதேமாரி 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ சம்மந்தப்பட்ட கான்ஸ்டியூஷனில் ஒரு ரெசிடென்ஸ்டாக அங்கே இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட் ஃபார் சார், அதாவது இப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்து 21 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரிவிஷன் அந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 21 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தா சரி பண்ணுறாங்க. இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பயும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. பட் 21 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதனால் என்னமான இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் மைக்ரேஷன் இருக்கும். ரிசல்ட்டிங் இன் ஓட்டர்ஸ் கெட்டிங் ரெஜிஸ்டர் அட் மோர் தென் 1 பிளேஸ். ஸோ ஒரே பிளேஸ் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நான் ரிமூவல் ஆஃப் டெட் ஓட்டர்ஸ். ஸோ நான் வந்து நிறைய பேர் இறந்த ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணாமல் இருக்காங்க, அதெல்லாம் பண்ண முடியும். ராங்லி இன்க்ளூஷன் ஃபார் எனி ஃபாரினர். ஸோ தவறாக ஏதாச்சும் ஃபாரினரை ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீ ஃபங்க்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் என்னமான கீ ஃபங்க்ஷன் இருக்க போகுது அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கும் 1000 வாக்காளர்கள் இருக்கணும். அதேமாரி ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கும் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி ஈச் அசம்பிளி கான்ஸ்டியூஷன் ஹேஸ் மெனி போலிங் ஸ்டேஷன். நிறைய போலிங் ஸ்டேஷன் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீ ப்ராசஸ். ஸோ எந்தமான கீ ப்ராசஸ் இருக்க போகுதுன்னா இஆர்ஓ அண்டு இஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எனிமரேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அந்த எல்லாமே புதிய ஃபார்மாக இருக்கட்டும் எல்லா ஃபார்மே வந்து 27 அக்டோபர் 2025 பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இபிஎஃப் ஃபார்ம்னு சொல்கிறாங்க, எனிமரேஷன் ஃபார்ம். இந்த இபிஎஸ் வில் கண்டெயின் நெசசரி டீட்டெயில்ஸ் ஆர் கண்டெயின் இன் த கரண்ட் ஓட்டர் லிஸ்ட். ஸோ கரண்ட் ஓட்டர் லிஸ்ட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த ஃபார்மில் இருக்கும். அதுக்கப்புறம் பிஎல்ஓ என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் த இபிஎஃப் டு ரீச் எக்ஸிஸ்டிங் எலக்டர். அதாவது அந்த எனிமரேஷன் ஃபார்மை போயிட்டு வீடு வீடாக போயிட்டு எல்லா எலக்டர் ஓட்டருக்குமே அந்த ஃபார்ம் கொடுக்கணும், எனிமரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். எல்லா ஓட்டருமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அப்படி கிடையாது. நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டை வச்சுருந்தாவே இந்த ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டிக்ளரேஷன்லாம் நீங்கள் கொடுத்தாகணும். அதுக்கான ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க பிஎல்ஓ. ஹெல்ப் த எலக்டர் இன் மேட்சிங் லிங்கிங் வித் எய்தர் தர் நேம் ஆர் த ரிலேட்டிவ் நேம் இன் லாஸ்ட் சார். அதாவது உங்கள் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணுவாங்க. உங்கள் நேமும் ரிலேட்டிவ் நேம் எல்லாமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுறாங்க. மேட்ச் ஆகலாம் அப்படின்னா பிஎல்ஓ சம்மந்தப்பட்ட ஃபார்மை கொடுத்து கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ம் எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு போவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிஎல்ஓ வேலை என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலெக்ட் ஃபார்ம் 6 அண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் நியூ எலக்டர் அண்டு ஹெல்ப் இன் மேட்சிங் லிங்கிங். அதாவது புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம்லாம் கொடுத்து அதுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கட் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணி கொடுக்கணும். ஹெல்ப் த எலக்டர் ஃபில் இன் த இபிஎஃப் அந்த கலெக்ட் இன் அண்ட் சப்மிட் த இஆர்ஓ. அதாவது அந்த எனிமரேஷன் ஃபார்ம் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இஆர்ஓ கிட்டே சப்மிட் பண்ணணும். மேக் அட்லீஸ்ட் 3 விசிட் டு த ஹவுஸ் ஆஃப் ஈச் எலக்டர். ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து 3 தடவையாச்சும் நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. எலக்டர்ஸ் கேன் ஆல்சோ ஃபில் த இஎஃப் ஆன்லைன் பர்டிகுலரி அர்பன் ஓட்டர்ஸ் டெம்பரரி மைக்ரேன். அதாவது ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட சப்மிட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஐடென்டி டெட் அண்டு பர்மனெண்ட்லி ஷிஃப்டு அண்ட் ஓட்டர்ஸ் ஹூ ஆர் ரெஜிஸ்டர் அட் மோர் தென் 1 பிளேசஸ். அதாவது ஸோ இறந்து போன ஓட்டர் லிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். அதேமாரி ஒரு வீட்டில் வந்து பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்க ஓட்டர் லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள். அதேமாரி வந்து பார்த்தா மோர் தென் 1 பிளேஸ் 2-3 பிளேஸில் ஓட்டர் ஐடி கார்டை வச்சுருக்காங்க அப்படின்னா அதே ரிமூவ் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு ஸோ ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க, டிராஃப்ட்டுக்கான லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்குங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனிமரேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எனிமரேஷன் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், எலக்ட்ரல் நேம் அதெல்லாம் ப்ரீ பிரிண்ட்டாக வந்துட்டுருக்கும். அதாவது
எலக்டர் நேம் எபிக் அட்ரஸ் எல்லாமே ப்ரீ பிரிண்டடாக கொடுத்துட்றாங்க. எல்லாமே உங்கள் ஓல்டு ஃபோட்டோவாக இருக்கட்டும். ஸோ இப்போ கரண்ட் ஃபோட்டோவை வந்து பிரிண்ட் நீங்கள் ஒட்டி தரணும். ஸோ ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்குறாங்க பாருங்கள். அதாவது டீட்டெயில்ஸ் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக அந்த எஸ்ஐஆரில் இருந்த டீட்டெயில்ஸும் இப்போ கரண்ட்டாக இருக்க டீட்டெயில்ஸும் இதில் ஒத்து போகுதுன்னு பார்க்குறாங்க. மேட்ச் ஆகலை அப்படின்னா கரெக்ஷன்ஸ் பண்ணுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனிமரேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எனிமரேஷன் ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணணும், எனிமரேஷன் ஃபார்மில் எதை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கரண்ட் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானதுங்க. ஸோ ஃபோட்டோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் கேட்பாங்க. எனிமரேஷன் ஃபார்ம் டு பி ஃபில்டு பை எலக்டர், நீங்கள் எதெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யார் ஃபில் பண்ணுவோன்னா சம்மந்தப்பட்ட அந்த எலக்ட்ரோவில் ஆல்ரெடி ஃபில்லிங்கில் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 6. ஸோ புதுசாக வந்து பார்த்தா நீங்கள் ஓடிடி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்ம் 6 இருக்குது, டிலீட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 7 இருக்குது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் 8 எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க. அதேமாரி டாக்குமெண்ட்ஸ் என்னமான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். எனி ஐடென்டி கார்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதேமாரி வந்து பாருங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, மெட்ரிகுலேஷன், டிசி அல்லது மார்க்ஷீட் சப்மிட் பண்ணலாம். ரெசிடென்ஸுக்கான ப்ரூஃபு, அப்புறம் வந்து பாருங்கள் அந்த எஸ்சிஎஸ்டிக்கான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான தேதி ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாச்சு. இதுதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ரெடியாக இருந்துக்கோங்க. வீடு தேடி அந்த பிஎல்ஓ வருவாங்க. எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கான ஃபோட்டோ கொடுக்கணும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அவங்க சொல்கிற கைட்லைன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக ஓடிடிக்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கும் நீங்கள் ரெடியாக டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.